ஹாய்டா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ரெக்வஸ்டட் ஸ்டோரி. என்கிட்ட டிஎம்மில் ஒரு பொண்ணு கேட்டிருந்தா, ஐஸ்வர்யா உனக்கு இந்த ஸ்டோரி நான் முன்னாடியே போட்டிருக்கணும், பட் நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. உனக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேனான்னு தெரியல. நீ சொன்ன மாதிரி இருக்கான்னு தெரியல. கமெண்ட் பண்ணு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா. ஸோ ஸ்டோரி டைட்டில் பார்த்தா ஃபோர்ஸ்டு மேரேஜ். இதில் டாப் யாருன்னா நம்ம ஜேகே தான். அண்ட் நம்ம சேனலில் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபைல வரும். அண்ட் என்னோடய ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம டையாங் வந்துட்டு ஒரு நார்மல் வில்லேஜ் பாய். அவர் அவ்வளோவா படிக்கலை, ஸ்கூல் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நம்ம ஜங்குக் பார்த்தா அவர் காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அவர் வந்துட்டு வில்லேஜ் பாய் தான். ஸோ ஸ்டடீஸ்க்காக வந்துட்டு வெளில சிட்டிக்கு போயிருப்பார். ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ள சடனாக அவருக்கு ஒரு ஷாக்காக இருக்கும். அவருக்கு மேரேஜுன்றதை கேட்டதும். தென் இப்போ பார்த்தா அப்படி வில்லேஜில் தான் ஒரு பெரிய வீடு, லைக் தூண் வச்சு அந்த வில்லேஜ் சைட்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வீடு. அங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே கத்தி செம்மையாக ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காரு அவரோட அம்மா கிட்ட. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் வேணாம். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எனக்கு தான் பிடிக்கலன்றல. இங்கே பாரு ஜங்குக், உனக்கு பிடிக்குது இல்லை, அதெல்லாம் இங்கே ப்ராப்ளம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ அந்த பையனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அவன் தான் உனக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவன்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? அவன் என்ன படிச்சிருக்கான்? ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்கூல் தான் படிச்சிருக்கான். அவனை போயிட்டு என் தலையில் கட்டி வைக்க பார்க்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? இங்கே பாரு ஜங்குக், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இதெல்லாம் எப்போலேருந்து கண்டுபிடிச்ச? அவன் அத்தை பையன்டா, அதை மறந்துடாத சரியா? இங்கே பாருங்கம்மா, அவன் அத்தை பையனாக இருக்கட்டும் இல்லை யாராக வேணா இருக்கட்டும், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நீ என்ன சொல்கிறது? அவர் உங்கள் அப்பா, அவர் முடிவு பண்ணிட்டாரு. பண்ணது தான். உனக்கும் அவனுக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணால் நடந்தே ஆகணும். இது நான் எடுத்த முடிவு இல்லை, உங்கள் அப்பா எடுத்த முடிவு. அப்புறம் இன்னொன்று, இதை தாண்டி உனக்கு விருப்பம் இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட இருக்கிற மரியாதையும் கெடுத்துக்காத. ஒழுங்கா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க. இந்த சைட் ஜங்குக்கு தான் வந்தது வராதுமா இப்படி ஒரு டென்ஷனாக இருக்குது. அவர் இன்றைக்கி தான் ஃபாரின்லேருந்தே வந்திருப்பார். வந்ததுமே இந்த நியூஸ் கேட்டதும் அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ கோவம் வருது. எதுவும் பேசாமல் அப்படியே ரூமுக்கு போகிறாரு. தென் அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைட் பார்த்தா அங்கே வயல்வெளி மாதிரி இருக்குது. நிறைய அப்படியே பசுமையாக இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு பர்சன் அப்படியே சிட் பண்ணிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு பார்க்குறதுக்கே அந்த பிளேஸில். ஐயோ, எனக்கு கண்ணாலம்மா, என்னால் நம்பவே முடியலையே. என் மாமாவை நான் கண்ணால் பண்ணிக்க போகிறேனா? ஐயோ, அப்போ இனிமேல் நான் மாமா வீட்டில் தான் இருக்க போகிறேனா? அவர் எப்படி இருப்பார், என்ன பண்ணுறாரு, எதுவுமே தெரியாது எனக்கு. சின்ன வயசுலலாம் என் கூட எவ்வளோ நல்லா விளையாடுவார், என் கூடவே தான் இருப்பார். என்ன ஞாபகம் இருக்குமா? இப்போ நான் போய் பேசுனா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு சிட் பண்ணியிருக்காரு. எப்படி தான் டேஸஸ் பாஸ் ஆகுது. 1 வீக் ஆகிருக்கும். இந்த 1 வீக்கில் அந்த மேரேஜுக்கு தேவையான ஒர்க்கெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஒன் ஃபைன் டே அப்படியே பார்த்தா கோவிலில் தான் டேக்குக்கு 2 பேருக்குமே மேரேஜ் நடக்குது. அங்கே டையாங் தான் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்மைலோடு நின்றுட்டுருக்காரு. பட் ஜங்குக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். அங்கே மாலையும் மாற்றிக்கிறாங்க. மேரேஜும் அவ்வளோ அழகாக நடக்குது.
இப்போ பார்த்தா மேரேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜங்குக் அடுத்த செகண்டே வீட்டுக்கு வந்திருப்பாரு. டயாங் கிட்ட கூட பேசவே இல்லை. என்ன இது மாமா, ஏன் என் மூஞ்சி கூட பார்க்கல? சரி, வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் இருக்காரு. டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நைட் ஆகுது. அங்கே டயாங் தான் வேஷ்டி ஷர்ட்டில் அவ்வளோ அழகாக இருக்காரு. அவர் ஜங்குக் வீட்டில் தான் இருக்கார். இப்போது டயாங் அம்மா தான் டயாங்கோட ஹேண்டில் பால் சம்பு கொடுக்குறாங்க. இங்கே பாரு டயாங், நான் காலையில் வந்து கேட்பேன், நீ என்ன நடந்துச்சுன்ட்டு எல்லாமே சொல்லணும், சரியா? ஆ, என்னம்மா சொல்கிறீங்க? என்ன சொல்லணும்? அது வந்துட்டு உனக்கு காலையில் புரியும். இப்போ நீ போ, உள்ளே போ, அவர் வெயிட் பண்ணுவார் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க டயாங்கிட்ட. இந்த சைட் ஜங்குக் பார்த்தா அவர் செம்ம கோவத்தில் அங்கே ரூமில் தான் சிட் பண்ணியிருக்காரு. போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. போயும் போயும் ஒரு பட்டிக்காடோட தலையில் என்னை கட்டி வச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணுறது? போ. சரி, பேசாமல் தலைவலின்ட்டு தூங்கிடலாம். அவனுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அங்கே இருக்க பில்லோவை எடுத்து வச்சு அவர் பாட்டுக்கு அப்படியே படுக்கிறாரு. அந்த சைட் திரும்பி ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைட் டயாங் தான் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. வந்துட்டு அந்த டோரை லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு இப்போது அந்த பால் சம்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குட்டி ஸ்டூல் மாதிரி இருக்குது, அது மேலே வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக் தூங்குற மாதிரி ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹேக் பண்ணிகிட்ருக்காரு. என்ன இது, அதுக்குள்ளே தூங்கிட்டாரு? அம்மா என்னன்னா என்னென்னமோ சொல்லணுங்க, கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக் கிட்ட தான் போகிறாரு. மாமா, மாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஜங்குக் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. அவர் பாட்டுக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்திருக்காரு. சரி, அவர் தூங்கட்டும், நம்மளும் போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் அப்படியே பாய் விரித்து போட்டு பில்லோவை எடுத்து வச்சு அவரும் படுக்கிறாரு. ஜங்குக் வந்துட்டு பெட்டில் தான் படுத்திருப்பார். டயாங் தான் அவர் தானாகவே கீழே போயிட்டு படுத்துக்கிறாரு. அப்படியே படுத்துட்டே ஜங்குக்கு பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக் ஐஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. என்ன இது, இந்த மாமாவுக்கு என்னாச்சு? எதுக்கு என்கிட்ட காலையிலேருந்து பேசவே இல்லை? என்ன ஒரு வேளை தெரியலையா என்ன அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவரும் அப்படியே ஸ்லீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சைட் ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இவன்கிட்ட இருந்து இனிமேல் தள்ளியே இருக்கணும், எப்பா ஒரு வழியாக இன்றைக்கி எப்படியோ சமாளிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்லீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த நைட் அப்படியே தான் போகுது. இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டயாங் தான் அப்படியே வேக்கப் ஆகுறாரு. ஐஸ்லாம் ரப் பண்ணிவிட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. எழுந்து உட்காந்து அப்படியே ஜங்குக்கு தான் திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த விண்டோவில் இருந்து வர வெளிச்சம் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸில் படுது. ஐயோ, மாமா எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் எழுந்துக்கிறாரு. எழுந்து அப்படியே அந்த பெட்கிட்ட நகர்ந்து போயிட்டு அவரோட 2 ஹேண்டையும் அந்த பெட் மேலே வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கி. ஏனுங்க மாமா, என்ன உனக்கு பிடிக்கலையா? எதுக்கு என்கிட்ட பேசவே மாட்டேன் நீ? சரியா, முன்னாடிலாம் என் கூட தான் இருப்ப, என் கூட நல்லா விளையாடுவ, நல்லா பேசுவ, கொஞ்சம் கூட என்னை கண்டுக்கவே மாட்டேன். என் மாமா தானே எங்கே போயிட போகிறாரு? சரி, நான் இவருக்கு எந்திரிக்கிறதுக்குள்ளே நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அப்படியே எழுந்துக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அவரும் போயிட்டு மார்னிங்கே அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ் ஆகுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வராரு. ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டிருக்காரு. அது அவ்வளோ அழகாக இருக்குது, பிங்க் கலரில் போட்டிருக்காரு. அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே இறங்குறாரு.
இறங்கி போயிட்டு கிச்சன் சைட் தான் நடந்து போகிறாரு. எனக்கு என்ன பண்ணணும் இப்போ? ஐயோ! எதுவுமே தெரியலையே! அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டே கிச்சனுக்குள்ளே தான் போகிறாரு. அங்கே பார்த்தா ஜங்குக்கு அம்மா தான் காஃபி போட்டு வச்சுட்டு குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அத்தை, என்ன பண்ணுறீங்க? நான் ஏதாச்சும் ஏய் டயாங், எழுந்துட்டியா? வா வா. அத்தை, அது வந்து என்ன என்னாச்சு? சரி இந்தா, இந்த காஃபி கப் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜங்கு கிட்ட கொடு, அவனை எழுப்பி விடு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, அது வந்து நான் எப்படி? என்ன நீ நான் எப்படிங்கிற? இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும் உன்னை. இந்தா இதை சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் கொடு, அப்புறம் அதுவும் இல்லாமல் கத்துவான் வேற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டயாங்கும் எதுவும் பேசாமல் அதை எடுத்துட்டு அப்படியே நடந்து போகிறாரு. அப்படியே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா ஜங்குக் இல்லை. மாமா எழுந்திரிச்சிட்டாரு போலையே, சரி வர வரைக்கும் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இந்த சைட் ஜங்குக் தான் வாஷ்ரூம் போயிருப்பார். இப்போது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வராரு. அப்படியே டவலோட அவர் ஷோல்டர் ஃபுல்லாக அப்படியே டேட்டூஸாக இருக்குது. அது அவ்வளோ அழகாக ரிவீல் ஆகுது. டயாங் தான் வாயை ஆணு பொழுந்துட்டு பார்க்குறாரு. ஐயோ, என்ன இது? என் மாமன் எம்பூட்டு அழகாக இருக்காரு. கையிலலாம் என்னமோ போட்டிருக்காரு. அதுவும் நேற்று பார்த்ததை விட இன்னைக்கு என்ன இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்ட்டு பார்த்துட்டே நிற்கிறாரு. இந்த சைட் ஜங்குக் தான் வெளில வந்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. என்ன நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா? அது வந்து மாமா, அது காபி அத்தை கொடுக்க சொன்னாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? அது அத்தை தான். நான் உன்கிட்ட கேட்டேனா? இல்லை. ஏன் இப்படி பேசுகிறீங்க? இங்கே பாரு, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காதா. காலையிலே டென்ஷன் பண்ணிவிட்டு தள்ளிப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஷர்ட் எடுத்து வியர் பண்ண போகிறாரு. டயாங்க்கு ஜங்குக் இப்படி பேசுகிறதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ டயாங் தான் ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஏன் மாமா என்கிட்ட சரியாகவே பேச மாட்டீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? சுத்தமாக பிடிக்கல. உன்னையும் பிடிக்கல, இந்த மேரேஜும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னதும் டயாங்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் மாமா இப்படி பேசுகிற? என்கிட்ட முன்னாடிலாம் என்ன தான் பிடிக்கும், என்ன தான் கண்ணால் பண்ணிப்பான்னு சொல்லுவேன். அது அப்போது அறியாத வயசு, ஏதோ சொல்லியிருப்பேன், அதை நம்பிட்டு நீயும் இருப்பியா? ஏதோ என் அப்பா அம்மா சொன்னாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி உனக்கும் எனக்கும் வேறு எதுவும் கிடையாது, புரியுதா? தேவையில்லாமல் இனிமேல் என்கிட்ட வந்து இவனை பேசி சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காத. கிளம்பு ஃபஸ்ட்டு ரூமை விட்டு. ஆனால் மாமா, அது வந்து ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாதா அப்படின்ட்டு ஜங்குக் ஹார்ஷாக பேசினதும் டயாங் தான் அடுத்த செகண்ட் எதுவுமே பேசலை. அந்த ரூமை விட்டு வெளில வந்துடுறாரு. வந்துட்டு அவருக்கு ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸாக இருக்குது. மாமா எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் பேசுத? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? கண்ணால் பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு கண்ணால் பண்ணிக்கணும்? சரி டயாங், ஒன்றும் இல்லை, சரியாயிடுவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் போகிறாரு. இப்படியே தான் டேஸஸும் பாஸ் ஆகுது. ஜங்குக் டயாங்கை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாரு, ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாரு. டயாங்க்கு அதெல்லாம் கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தா ஒன் ஃபைன் டே ஜங்குக் வீட்டில் அவர் மட்டும்தான் இருக்கார். அப்படியே சோஃபாவில் சிட் பண்ணி மொபைல் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அது வந்துட்டு ஒரு மர சோஃபா. ஜங்குக் அப்பா அம்மா ஜங்குக் வீட்டில் இல்லை, வெளில கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கும் டயாங்கும் தான் அங்கே இருக்காங்க. டயாங் வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காரு.
இப்போ பார்த்தா அந்த வீட்டுக்கு ஒரு கார் சவுண்ட் கேட்குது. கார் சவுண்ட் கேட்டதும் ஜங்குக் தான் அப்படியே மொபைலை வச்சுட்டு போகிறாரு. என்ன இது, யார் வந்திருப்பா அப்படின்ட்டு வெளில போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே காரை விட்டு வெளில இறங்குறாங்க. என்ன இது, இவனுங்க என்ன பண்ணுறானுங்க இங்கே? போச்சுடா, நேரங்காலம் தெரியாமல் வந்துட்டானுங்களே, இவன் வேற உள்ளே இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, சுகா, ஆரம், ஜின், அப்புறம் ஜேஹோப், இவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க கூட ஒரு பொண்ணும் வந்திருக்கா, அவன் நேம் வந்துட்டு ஷெரின். இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. டயாங்கும் அதை கிச்சனை விட்டு வெளில வந்து பார்க்குறாரு. யார் அதெல்லாம், மாமாவுக்கு தெரிஞ்சவங்களோ அப்படின்ட்டு பார்த்துட்டு நிற்கிறாரு. இப்போ அப்படியே அங்கே பார்த்தா ஷெரின் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக், எப்படி இருக்கு நீ? சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டி கிளம்பி வந்துட்ட. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? அது அது வந்து அம்மா திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டாங்க, அதான் வரா மாதிரி ஆகிட்டு அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ அப்படியே இதெல்லாம் டெய்யாங் தான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இதை, அந்த பொண்ணு இதுக்கு மாமாவை இவ்வளோ இவ்வளோ கிட்ட நெருக்கி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா, அதுவும் மாமாவும் எதுவும் சொல்லாமல் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. என்ன இது அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. இந்த சைட் ஜங்குக் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே சிட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. என்னடா திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அது என்னடா, உன்னை பார்க்க தான் வந்தோம், நீ தான் சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு வந்துட்ட. இந்த ஷெரின் என்னன்னா உன்னோட நினைப்பாகவே இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாரையும் பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஆரம் தான் சொல்கிறாரு. என்னடி, என்னன்னா அவ்வளோ மிஸ் பண்ணியா என்ன அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறாரு. ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணேன். பின்ன நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்ட. அங்கே காலேஜில் எனக்கு ஓ நினைப்பாகவே இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைட் டயாங் தான், அவர் அப்படியே கிச்சனில் தான் காஃபி போட்டுட்ருக்காரு. அப்படியே ஒரு பிளேட்டில் தான் காஃபிலாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே எல்லாருக்குமே கொடுக்குறாரு. ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறாரு, பட் பெருசாக எதுவும் கண்டுக்கலை. சுகா தான் இப்போது, யாரா அந்த பையன் புதுசாக இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டயாங் நிமிர்ந்து சுகாவை பார்க்குறாரு. அது என்னோட அத்தை பையன்டா, லீவில் இங்கே வந்திருக்கான். ஓ, அத்தை பையனா, ஹாய் அப்படின்ட்டு சுகா சொல்கிறாரு. இந்த சைட் டயாங்க்கு அவ்வளோதான், ஜங்குக் சொன்ன வேர்டு அப்படியே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்னும் கஷ்டமாகிடுது. அவர் எதுவுமே பேசாமல் அந்த பிளேஸை விட்டு நகர்ந்து வந்துடுறாரு. சுகா கிட்ட கூட பேசலை. என்னடா ஹாய் சொல்கிறேன், அவன் பாட்டுக்கு போகிறான். ஏய், அவன் அப்படி தான், கண்டுக்காத விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. எங்கள் டயாங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அவர் அப்படியே திரும்ப ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டே கிச்சனுக்கு தான் போகிறாரு. நான் அத்தை பையன் லீவுக்கு வந்திருக்கேண்ணா. ஏன் மாமா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட கண்ணால் ஆனதை கூட சொல்ல மாட்டாரு. அந்த அளவுக்கு என்னை வெறுக்கிறாரா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படி கண்ணால் பண்ணது ஒரு தப்பா? இப்போ நான் என்ன பண்ணட்டும்? மாமா ஏன் இப்படி சொன்னார்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மாமா இந்த அளவுக்கு மாறிட்டாரா? என்ன பிடிக்கலையா அப்படின்ட்டு ரொம்ப க்ரை பண்ணுறாரு. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைட் சுகாதா, ஏய் நீ வாடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என்ன சொல்லு, தனியாக பேசணுன்னு சொன்னேன். சரி நீங்கள் பேசுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும்
சுகாவை கூப்பிட்டுட்டு அப்படியே தனியாக போகிறாரு. என்னடா, என்ன விஷயம்? உண்மையை சொல்லு. அவன் அத்தை பையன் மட்டும்தானா? வேறு எதுவும் இல்லை? ஏன்டா அப்படி கேட்குற? இல்லை, நீ அப்படி சொன்னதுமே அவன் மூஞ்சி மாறிடுச்சு. அவன் ஹர்ட் ஆனது எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மையை மறைக்காமல் என்கிட்ட சொல்லு ஜங்குக். அது அது வந்து என்ன வந்து போய் நிற்கிற? அவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். என்ன ஆச்சுன்ட்டு உண்மையை சொல்லு அப்படின்ட்டு சுகா சொல்கிறாரு. ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் சுகா கிட்ட மட்டும் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இப்போ சுகா தான் ஜங்குக்கு அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குற? எனக்கு வேறு என்ன பண்ணட்டும்னு தெரியல. எப்படியும் கண்டிப்பாக நான் என்கிட்டேருந்து டைவர்ஸ் வாங்காமல் விட மாட்டேன். டேய், அவன் பாவம்டா, ரொம்ப இன்னசென்ட்டா. எனக்கு பிடிக்கலையே, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? என்னை நம்பி ஷெரின் இருக்கா, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? நீயே சொல்லு. அதுக்கு உனக்கு மேரேஜ் ஆனதை மறைச்சி அவ கூட இருக்க போறியா? ஆமாம், எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கல. நான் பார்க்கறதுக்கே பட்டிக்காடு மாதிரி இருக்கான். இவனை போயிட்டு மேரேஜ் பண்ணி வச்சு என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவன்கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்காமல் விட மாட்டேன். என்னமோ பண்ணு, ஆனால் பின்னாடி இதுக்கெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அவன் ரொம்ப பாவம். டேய், என்னடா, எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன அவன் மேலே? மூட்டு வா அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் சுகாவை கூப்பிட்டு அப்படியே போகிறாரு. அப்படியே ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு போயிடுறாங்க. நைட் டைம் ஆகுது. இப்போ பார்த்தா டையாங் தான் ஜங்குக் ரூமுக்கு கூட போகலை. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நினச்சி அப்படி க்ரை பண்ணியிருப்பாரு. பேசாமல் அவர்கிட்டே போயிட்டு கேட்டுடலாம். என்னன்னாலும் சரி, திட்டுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் இப்போது அவரோட ஐஸில் உள்ள டியர்ஸ்லாம் ரப் பண்ணிவிட்டு நடந்து போகிறாரு ஜங்குக் ரூமுக்கு. அங்கே ஜங்குக் தான் கால் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட போயிட்டு நிற்கிறாரு. ஜங்குக் தான் அப்படியே டயாங்க பார்க்குறாரு. சரிடா, நான் உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? அது வந்து மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என் கண்ணு முன்னாடி இப்படி வந்து நிற்காதன்ட்டு நான் உன்ட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரம் மட்டும் மாமா. சரி, சொல்லி தொலை. நீங்கள் எதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன ஏன் என்னை பற்றி எதுவும் சொல்லலை? என்ன சொல்கிற? என்ன சொல்லணுன்ற? நீங்கள் என்னை கண்ணால் தானே பண்ணிக்கிட்டீங்க. அதை எதுக்கு அவங்கக்கிட்ட மறைச்சிங்க? ஆமாம், சொன்னால் மட்டும் என்ன படிச்சிருக்குன்னு கேட்பாங்க. நீ என்ன படிச்சிருக்க? நான் என்ன பதில் சொல்லட்டும் அதுக்கு? ஆனால் மாமா, அது வந்து இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்னை இப்படி கூப்பிடாத. நான் உன்ட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன். இப்போ அப்படியே ஜங்குக் தான் அவர் போயிட்டு ஒரு ட்ராவை தான் ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அப்படியே டயாங் முன்னாடி வராரு. உனக்கு இன்னும் 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ளே இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு போயிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை டயாங் முன்னாடி தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. மாமா, உனக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கலையா மாமா? நீ நீ என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிறியா? ஆனால் நீனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஏன் மாமா என்ன என்ன ஏன் நீ எவ்வளோ வெறுக்கிற? நான் என்ன அப்படி பெருசாக தப்பு பண்ணேன்? சரி மாமா, உனக்கு இதான் சந்தோஷம்னா நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன். நீ சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு அப்படி க்ரை பண்ணுறாரு. அவ்வளோ நேரம் அப்படியே க்ரை பண்ணிகிட்டே சிட் பண்ணியிருக்காரு. டயாங் சரியாக சாப்பிட கூட இல்லை. இப்போ ஜங்குக் அப்பா அம்மா தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜங்குக் அம்மா தான், டயாங் எங்கே இருக்க நீ? டயாங்
அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இந்த சைடு டயாங்க்கு அது கேட்குது. அவரோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு ரூம் விட்டு வெளில வராரு. வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. சொல்லுங்க அத்தை. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க? யார் என்ன பண்ணா? ஜங்குக்கு ஏதாச்சும் சொன்னானா? ஆ இல்லை அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, சாப்பிட்டியா நீ? ஆ சாப்பிட்டேன் அத்தை. இங்கே பார்த்தியா, உனக்கு பிடிக்குமேன்ட்டு நான் கடல மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, இது சாப்பிடு. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல இது? இல்லை அத்தை, எனக்கு வேணாம். ஏன்னா வேணாம்மா? ஆமாம், நான் சாப்பிட்டுட்டேன், அதனால வேணாம். இருந்தால் என்ன, வச்சுக்கோ, பொறுமையாக சாப்பிடு அப்படின்ட்டு அந்த பேக்கெட் எடுத்து டேக்கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் அதை அப்படியே வாங்கிக்கிறாரு. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் அங்கே ரூமில் படுத்துட்டு அப்படியே க்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் தான் ரூம்குள்ளே வராரு. அவர் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பனியன் தான் வியர் பண்ணியிருக்காரு. அப்படியே போயிட்டு பெட்டில் படுக்கலான்னு போகிறாரு. அங்கே பார்த்தா டயாங் ரொம்ப நேரம் க்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு. என்ன இது, எதுக்குப்பா இவன் எப்படி க்ரை பண்ணிகிட்ருக்கான்? டயாங் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. டயாங் தான் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாரு. அவருக்கு அழுது அழுது அவரோட ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகிட்டு செவந்து போயிட்டு ஃபேஸ் அப்படியே. ஜங்குக்கே அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. எதுக்குப்பா நீ இப்படி க்ரை பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. என்ன சொல்லு. நீங்கள் கேட்ட மாதிரி நான் அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு 2 வாரம் மட்டும் டைம் தருவீங்களா அப்படின்ட்டு க்ரை பண்ணிகிட்டே கேட்குறாரு. எதுக்கு? எனக்கு வேணும். சரி, 2 வீக்ஸ் தான் டைம். அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணிக்கோ. இப்போ கண்ணை தொடச்சிட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு அவரும் அப்படியே படுத்துக்கிறாரு. டயாங்கும் அடுத்து எதுவும் பேசலை. இப்படி டேஸஸ் பாஸ் ஆகுது. அண்ட் ஃபைன் டே நம்ம டயாங் தான் அப்படியே ஜங்குக் கிட்ட பேசலான்ட்டு போகிறாரு. மாமா. என்ன சொல்லு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கூட ஒரு இடத்துக்கு வரீங்களா? என்ன, எந்த இடத்துக்கு வரணும்? கொஞ்ச நேரம் மட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. சரி, வா போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. டயாங் தான் ஜங்குக்கு ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போகிறாரு. அது பார்க்க ஒரு மரத்தடி மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. அதை சுற்றி நிறைய வயல்வெளி இருக்குது. டயாங் தான் அந்த இடத்துக்கு ஜங்குக்கு கூப்பிட்டுட்டு போகிறாரு. எப்போ இதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாமா, நீங்கள் பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே இங்கே தான் வருவீங்க என் கூட. அப்புறம் அந்த அந்த மரம் அதில் அப்படின்ட்டு டயாங் தான் அந்த மரத்துக்கிட்ட போகிறாரு. அதில் பார்த்தா அவர் அப்படியே கிறுக்கி வச்சுருக்காரு ஒரு மாதிரி அவரோட பேரை. ஜங்குக்கும் அதை போயிட்டு பார்க்குறாரு. அவரும் எழுதி வச்சுருக்காரு. ஏன்னா நானா இதெல்லாம் பண்ணேன்? ஆமாம். உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? இல்லை, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. நீ அங்கே போனதுக்கப்புறம் நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா மாமா? அத்தைக்கிட்டலாம் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நீ பட்டணத்துக்கு படிக்க போயிட்டேன்ட்டு. இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் ஃபோன் கால் வருது. பார்த்தா அதில் ஷெரின்னு இருக்குது. ஒரு நிமிஷம் இரு, நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நான் பேசுறத கூட நீ கேட்க மாட்டேல்ல? உனக்கு என்ன விட அவங்க தான் முக்கியமாக போயிட்டாங்களா மாமா? சரி, நம்ம இதுக்கப்புறம் பேசுறது வேஸ்ட்டு. என்ன சொன்னாலும் இந்த மாமாவுக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லையே. சரி, நாம் அது கேட்ட மாதிரி அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டைமும் ஸ்கிப் ஆகுது. பார்த்தா நம்ம டயாங் தான் இப்போ எப்படி
அத்தைக்கிட்ட நான் என்ன சொல்லட்டும்? அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்னா அவரோட திங்ஸ்லாம் அப்படியே எடுத்து வைக்கிறாரு ஒரு பையில். அங்கே ஜங்குக் இல்லை. அப்போது அவர் கொடுத்த அந்த பத்திரம் இருக்குது. அதை அப்படியே எடுத்து பார்க்குறாரு. மாமா, நீ கேட்ட மாதிரி நான் இப்போவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். எனக்கு 2 வாரம்லாம் வேணும். அது வரைக்கும் என்னால் இருந்து ரொம்ப கஷ்டப்பட முடியாது. நீ உனக்கு பிடிச்ச பொண்ணு, நல்லா படித்த பொண்ணு, அவள் இருப்பா. அவளை கண்ணால் பண்ணிக்கோ. நீ சந்தோஷமாக இருப்பனா எனக்கு அதுவே போதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுறாரு. போட்டுட்டு அப்படியே வெளில வராரு. டயாங்க்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் ஜிமின் தான். டயாங் தான் ஜிமின்க்கு அப்படியே கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி அவ்வளோ க்ரை பண்ணுறாரு. என்ன இவ்வளோ நடந்திருக்கா டயாங்? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த சைட் டயாங் தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் கார் தான் ஜங்குக் வீட்டுக்கு அப்படியே வருது. ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. டயாங், டயாங் எங்கே இருக்க? சீக்கிரமா அப்படின்ட்டு கத்துறாரு. ஜிமின் வாய்ஸ் கேட்டதுமே டயாங் தான் அப்படியே வெளில வராரு. ஜங்குக் அம்மாவும் வராங்க. யாருப்பா நீ? என்ன டயாங்க தேடி வந்திருக்க? ஆமாம் ஆண்டி, நான் உன்னோட ஃப்ரெண்டு. அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு. என்ன திடீர்னு? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, அவன் தான் வரேன்னு சொன்னான். சீக்கிரம் வந்துடுவான் திரும்ப. அப்படியா? இப்போ டயாங் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு, அத்தை, நான் கொஞ்ச நாளைக்கு அவர் கூட இருக்கேன். சரிப்பா, உனக்கு அதான் வேணும்னா போயிட்டு வா. ஆனால் சீக்கிரம் வந்துடுண்ணே. ஆ சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் ஜங்குக் அம்மாவை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் அம்மாவுக்கு தான் எதுவுமே புரியலை. இப்போ அப்படியே ஜிமின் தான் டயாங்கை கூப்பிட்டுட்டு அப்படியே போகிறாரு காருக்கு. ஜிமினா, மாமா கிட்ட இன்னும் அவன்கிட்ட நீ சொல்லணுமா என்ன? இதுக்கப்புறம் சொன்னால் என்ன, சொல்லனா என்ன? நீ வா போகலாம் அப்படின்ட்டு ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போகிறாரு. இப்போ அப்படியே காரையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் அவரோட வீட்டுக்கு தான் டயாங்கை கூப்பிட்டுட்டு போகிறாரு. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் டைம் இருக்குது, ஒரு 9:30. அப்போ தான் ஜங்குக் வீட்டுக்கே வராரு. வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஜங்குக் அம்மா தான் சோஃபாவில் செட் பண்ணியிருக்காங்க. என்னம்மா நீ மட்டும் இருக்க? எங்கம்மா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஜங்குக் அம்மா செம்ம கோவத்தோட ஜங்குக்கை பார்க்குறாங்க. என்னம்மா எதுக்குப்பா அப்படி பார்த்துட்ருக்கேன்னு? இப்போ ஜங்குக் அம்மா தான் அவங்க பேக் சைட்லேருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து அப்படியே முன்னாடி வீசுகிறாங்க ஜங்குக் கிட்ட. என்னடா இது? என்ன இது? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? என்னாச்சு? இப்போ எதுக்கு நீ இப்படி கத்திகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரையும் பார்க்குறாரு. பார்த்தா அதில் டயாங் சைன் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ எனக்கு சந்தோஷமா? இதுக்கு தான் அவன் போகிறேன்னா. இது கூட தெரிஞ்சிருந்தா நான் அவனை போக வேணான்னு சொல்லியிருந்திருப்பேன். எல்லாம் உன்னால தான். இனிமேல் அவன் வரமாட்டான். இதானே நீயும் ஆசைப்பட்ட? அவனை எனக்கு பிடிச்சி தான் நான் கண்ணாலம் பண்ணி வச்சேன்னு நீ நினைக்கிறியா? இல்லை ஜங்குக், அவனுக்கு நீனா அம்புட்டு உசுறு. நீ பட்டணத்துக்கு படிக்க போனதுலேருந்து அவன் உன்னையே நினச்சிட்ருக்கான். உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கான். அப்படி இருந்தவன் அந்த ஒரு காரணத்துக்காக நான் உன்னை வர வச்சு கண்ணால் பண்ணி வச்சா நீ இப்படி அவனை கஷ்டப்படுத்தி அனுப்பிச்சி வச்சிருக்கல்ல. இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் உன் விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன். அம்மானு ஒருத்தி இருக்கான்றதே மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எங்கள் ஜங்குக்கு தான் எதுவுமே புரியலை. அவர் அடுத்த செகண்ட் எதுவுமே பேசலை. அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். ரொம்ப திங்க் பண்ணுறாரு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா? ஆனால் எனக்கு தான் அவனை பிடிக்கலையே. அம்மா என்னன்னா எப்படி சொல்லிட்டு போகிறாங்க? அவன் என்ன லவ் பண்ணுறானா?
அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு அவரும் அப்படியே போறாரு. இப்படியே தான் டேஸஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு டயங் இல்லாம அங்க இருக்கவே முடியல. இவ்வளோ நாள் டயங் மாமா மாமான்னு சுத்திட்டே இருந்திருப்பாரு. இந்த வீடே ரொம்ப சைலண்டா இருக்கு டயங் இல்லாம. எனக்கு எதுக்கு இப்போ அவன் ஞாபகம் வருது? இப்போ பார்த்தா சுகா தான் அங்கே ஜங்குக் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படியே ஜங்குக் கிட்ட தான் பேசலான்னு வராரு. ஜங்குக்கும் சுகாவை பார்த்துட்டு பெருசாக எதுவும் கண்டுக்கல, சைலண்ட்டாக இருக்காரு. சுகா தான் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு சிட் பண்ணுறாரு. என்னடா, எதுக்கு கூப்பிட்ட? இல்லைடா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணுறேன்னா என்ன? எனக்கு தெரியல. அவன் இருந்தப்போ நான் அவனை பெருசாக கவனிக்க கூட இல்லை. ஆனால் அவன் இல்லாதப்போ எனக்கு அவன் ஞாபகமாக இருக்குது. இப்போது 1 month ஆக போகுது. இன்னும் அவன் தாட்டாக இருக்குது. டேய், நான் தான் சொன்னேன்ல, நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். நான் தான் சொன்னேன்ல. இப்போ பாரு, அதே மாதிரி தான் நடக்குது. சரின்னு வேணாம் மச்சான், சொன்ன கேளு. டயங் ரொம்ப பாவம். அவன் உன்னையே நினச்சிட்டு இருந்திருக்கான். எனக்கே உங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும். அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான்டா. உனக்கு புரியுதா இல்லையா? படிப்பு ஒரு காரணமே இல்லை மச்சான். இதுக்காகலாம் நீ அவனை வெறுக்கிறது எந்த விதத்துலேயும் நியாயமே இல்லை. அவனுக்கு நல்லா கேர் கொடுக்குறான், நல்லா பார்த்துக்கிறான். இதை விட வேறு என்ன வேணும் உனக்கு? படிச்சிருந்தா தான் உனக்கு அவன் மேலே காதல் வரும்னா அது என்னடா அர்த்தம்? யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். இப்போ நீ அவனை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற. ஷெரீன்லாம் ஒரு ஆளே இல்லைடா. அவள் உன்னோட ஃபேமஸ்காண்டி, உன்னோட பணத்துக்காண்டி தான் உன் பின்னாடி வரா. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அவளாம் ஒரு ஆளே இல்லை. நீ அவளுக்காண்டி இவனை விடுறது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்குது? திங்க் பண்ணி பாருடா. நான் எதுவும் சொல்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அப்படியே போயிடுறாரு. எங்கள் ஜங்குக் தான் ரொம்ப திங்க் பண்ணிட்டு அப்படியே சிட் பண்ணியிருக்காரு. டேஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகுது. இந்த சைட் டயாங் தான் ஜிமினோட வீட்டில் இருக்காரு. ஜிமின்க்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க தான் ஜிமினி டயாங்கையும் பார்த்துக்கிறாங்க. டயாங் அங்கே ஏதோ நார்மலாக இருக்காரு. அவரோட அம்மா அப்பா கிட்ட கூட பேசவே இல்லை. இப்போ பார்த்தா நைட் இருக்கும். அப்படியே சில்லுன்னு கிளைமேட், ரெயின் வர மாதிரி இருக்கு. நம்ம டயாங் தான் மேலே மாடியில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ரெயின் வந்துட்டு லைட்டாக வர ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு அதெல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. அப்படியே ரொம்ப சோகமாக அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே நின்றுட்டுருக்காரு. எவ்வளோ நாள் ஆகிட்டு கொஞ்சம் கூட மாமாவுக்கு என் மேலே பாசமே இல்லையா? அப்போது ஏன் என்னை தேடி கூட வரலை? அந்தளவுக்கு என்ன வெறுக்குதா? ஏன் இப்படி? மாமா, அப்போ நீ என்னை தேடி வரவே மாட்டியா மாமா? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு, உன்னை கட்டி பிடிச்சிக்கணும். ஆனால் நீ ஏன் என்ன எவ்வளோ வெறுக்கிற? உனக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்கலையா மாமா? ஆனால் ஏன் நான் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மாமா. அப்போவுமே சரி, இப்போ அப்படி தான் இருக்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நீ என்னை தேடி வரவே மாட்டியா மாமா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டயாங், டயாங் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்ன இது? மாமா வாய்ஸ் கேட்குது. இது பிரம்ம தானே? இல்லை இல்லை, இது பிரம்ம தான், உண்மை இல்லை. நீ அவரையே பற்றி யோசிச்சுட்டு இருக்க. டயாங், எங்க பாரு அப்படின்ட்டு அகைன் கேட்குது. என்ன இது அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அங்கே வீட்டு கீழே அங்கே கேட் கிட்ட ஜங்குக் தான் அப்படியே நின்று டயாங்கை கூப்பிடுறாரு. டயாங், வெளில வா டயாங், உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு நின்றுட்டுருக்காரு. மாமா, மாமா நீ வந்துட்டியா மாமா? அப்படின்ட்டு டயாங் தான் க்ரை பண்ணிட்டு அங்கே வராரு.
அதுக்குள்ளே ஜிமின் தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராரு. வந்துட்டு ஜங்குக் கிட்ட தான் போகிறாரு. ஜங்குக்கை பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. எதுக்கு எதுக்கு இப்போ வந்தீங்க நீங்கள்? இன்னும் அவனை கஷ்டப்படுத்துனதெல்லாம் பத்தாதா? இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறீங்க? நீங்கள் யார்? நான் அவனோட ஃப்ரெண்டு. ப்ளீஸ் தயாங்க வர சொல்லுங்க. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என்ன பேச இருக்கு சொல்லுங்க. அதான் நீங்கள் டிவோர்ஸ் கேட்டிங்கல்ல, அதை கொடுத்துட்டால. அதுக்கப்புறம் வேறு என்ன பேசணும்? எங்க பாருங்க ப்ளீஸ், இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம். இதில் நான் பேசி சால்வ் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களோட இஷ்டம், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இந்த சைட் டயாங் தான் மாடியிலேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. வந்துட்டு அப்படியே கேட் கிட்ட வந்து பார்க்குறாரு. டயாங், நான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இப்போ டயாங் தான் ஜங்குக் கிட்ட போகிறாரு. அங்கே ரைனோ அப்படி வர ஸ்டார்ட் ஆகுது. ட்ராப்பாக அப்படி விழுது. டயாங் தான் என்ன என்ன பேசணும்? இங்கே பாரு டயாங், ரொம்ப சாரி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஏனுங்க மாமா, உங்களுக்கு தான் வேற ஒரு பொருளை பிடிச்சிருக்குல்ல. நான் தான் உங்களுக்கு ஏற்றவன் கிடையாதுல்ல. உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவளை கண்ணால் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க மாமா. தப்பு தான் டயாங், நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. தப்பு தான். நீ இல்லாமல் என்னால் அங்கே இருக்க முடியல. ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேற? நீயும் இப்படி பேசி என்னை கஷ்டப்படுத்த டயாங். நானா கஷ்டப்படுத்துகிறேன்? அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அப்படி தானே மாமா இருந்தீங்க? அப்போ எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க தான் போயிட்டு அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சாரி டயாங், சாரி. நான் பண்ணதான் தப்பு. நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது. நான் இல்லாதப்போ என்னை பற்றி எவ்வளோ யோசித்தேன். ஆனால் நான் கொஞ்சம் கூட உன்னை பற்றி யோசிக்காமல் இப்படிலாம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் டயாங், மாமா மன்னிச்சிரு. சாரி. அப்போ மாமா என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க? ஆமாம் சொன்னேன், ஆனால் இப்போ இல்லை. அப்போ எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நான் உன் கூட இருந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நிஜமா மாமா? அப்போ இன்னும் உங்களுக்கு பிடிக்குமா? ஆமாம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாரி டயாங், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. அப்போ நீங்கள் என்ன ஏற்றுப்பீங்களா மாமா? கண்டிப்பாக டயாங். ஆனால் நான் தான் சரியா படிக்கலையே. இப்போது ஜங்குக் தான் அவரோட 2 ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு டயாங், நான் சொன்னது தப்பு. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கும். நான் தான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கல. ஐம் ஸோ சாரி டயாங். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ என்கிட்ட மாமான்னு கூப்பிட்டது நீ இல்லாதப்போ நான் அதெல்லாம் கேட்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்னை விட்டு போகாதன்னா நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நான் எவ்வளோ வேணால் சாரி கேட்க தயாராக இருக்கேன். ப்ளீஸ் டயாங், என்னை விட்டு போகாத. உங்களை விட்டு நான் எங்கே மாமா போக போகிறேன்? நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி டயாங் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக ஜங்குக் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டேன், ப்ராமிஸா. நிஜமா மாமா? அப்போது என் கூட சந்தோஷமாக இருப்பியா மாமா? இருப்பேன் டயாங், நான் இருப்பேன். இனி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக அப்படியே டயாங்க ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே
அங்கே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே ரெயின் அப்படி வருது, நிறைய வருது. அந்த ரெயின்லேயே நிற்கிறாங்க 2 பேருமே ஹக் பண்ணிட்டு. இப்போ அப்படியே ஜங்குக் தான் நிமிர்ந்து டேயங்க பார்க்குறாரு. டேயங்கும் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. ஐ லவ் யூ டேயங், லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயங்கோட லிப்பில் தான் போயிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேயங்கும் அப்படி அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு பேக் கிஸ் கூட பண்ண தெரில. ஜங்குக் தான் விடாமல் அங்கே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. டேயங் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸும் ஃபால் ஆகுது. அவ்வளோ அழகாக 2 பேருமே அவங்க லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல சீரியஸாக. ஸோ கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போயிட்டு வரேன். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.